ஓகே, ஹீட் ஷாக் புரோட்டீனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் பெண்டிங் இருக்குங்களா? அதான் இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா இனிசியேஷன் எலாங்கேஷன்ட்டே நம்ம திரும்ப திரும்ப அதையும் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் சரி இதுக்கு வந்துட்டேன். சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இதுல இருந்து பாத்துங்க அப்படியே. ஓகே ரைட். அடுத்தது ஹீட் ஷாக் புரோட்டீன் அப்படின்னா வெப்ப அதிர்ச்சி புரதங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹீட் ஷாக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெப்ப அதிர்ச்சி புரதங்கள் அல்லது அதுக்கு பேரு ஹீட் ஷாக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது ஆக்சுவலா இது ஒரு வகையான புரதம். நம்மளுடைய உயிர் அணுக்கள் உற்பத்தி செய்யும் பொழுது, அதாவது நியூக்ளியஸ் எல்லாம் உற்பத்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷரை பாத்தீங்க அப்படின்னா தாங்கக்கூடிய இந்த புரதங்களுக்கு பேரு தான் ஹீட் ஷாக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்ப நமக்கு இந்த புரதங்கள் சரியா நமக்கு என்ன பண்ணணும், ஃபோல்டிங் ஆகணும், மடியணும். அல்லது தவறா ஏதாவது ஃபோல்டிங் ஆயிருந்தா அதை நம்ம என்ன பண்ணணும், அது திரும்பவும் உருவாகிறத நம்ம தடுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த வெப்ப அதிர்ச்சி புரதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒண்ணு. சரிங்களா, இதுல நிறைய டைப் இருக்கு. என்னென்ன அப்படின்னா நமக்கு HSB100, HSP100, இது எல்லாமே என்ன அப்படின்னா மாலிகுலார் சேப்பரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, HSB100, HSB90, HSB70, HSP90, HSP70, 60, அதே மாதிரி SHSP, அதே மாதிரி HSP70, SHSP. இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு மாலிகுலார் சேப்பரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதுல ஒண்ணு சொல்றேன் அப்படி நோட் பண்ணிங்க. இந்த HSP100ங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னா ஹையர் வெர்டிபிரேட்ஸ்ல நமக்கு காணப்படுது. சரிங்களா, வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு உடையவை அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல பாத்தீங்க அப்படின்னா வெர்டிபிரேட்ஸ்ல இது இருக்கு. இது ஆக்சுவலா ரீசாலிபிளைசிங் ஆஃப் த அக்ரிகேட்டட் டீநேச்சுரேட்டட் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது தமிழ்ல திரட்டப்பட்ட அல்லது இயல்பு நீக்கப்பட்ட புரதங்களை கரைப்பது. திரட்டப்பட்ட இயல்பு நீக்கப்பட்ட புரதங்களை கரைப்பது. அடுத்தது சிக்னலிங் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேஷன் அப்படின்னா சமிக்கை மற்றும் படியெடுத்தல் செயல்பாடு. சமிக்கை மற்றும் படியெடுத்தல் செயல்பாடு. இதை ரீஃபோல்டிங் ஆஃப் த நெசசன்ட் அண்ட் டீநேச்சுரல் புரோட்டீன் அப்படின்னா இயற்கைக்கு மாறான புரதங்களை மீண்டும் மடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கைக்கு மாறான புரதங்களை மீண்டும் மடித்தல். prevent aggregation of denatural protein அப்படின்னா இது ஆக்சுவலா பாதுகாப்பு. நமக்கு இது என்ன பண்ணுது, நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை செய்து. அதாவது இயற்கைக்கு நமக்கு டீநேச்சர், நமக்கு புரதங்கள் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப மடியுது அப்படின்னா இந்த மடியக்கூடிய புரதங்களை பாதுகாக்கிறது தான் நமக்கு இந்த prevent aggregation அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ மடியக்கூடிய புரதங்களை பாதுகாத்தல். அது எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா pHோட அயனியை பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது, அதோட வலிமையை அதிகரிக்கிறது அல்லது மாற்றி வைக்கிறது. இது மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதை பாதுகாக்க முடியும். ஸோ மொத்தம் 4 இதுக்கு எழுதிக்கங்க. இதை திரும்ப சொல்லணுங்களா? டீச்சர்ஸ் 4மே தமிழ்ல திரும்ப சொல்லணுமா இல்லை எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு திரட்டப்பட்ட இயல்பு நீக்கப்பட்ட புரதங்களை கரைப்பது. ரெண்டாவது இருக்கிறது சமிக்கை அல்லது படியெடுத்தல் செயல்பாடு. மூணாவது இருக்கிறது இயற்கைக்கு மாறான புரதங்களை மீண்டும் மடித்தல். நாலாவது இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புரதங்கள் என்ன ஆகும், நமக்கு மடிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப மடியறத நம்ம என்ன பண்றோம், பாதுகாக்கிறோம். ஸோ இதெல்லாமே எதுல வருதுன்னா மாலிகுலார் சேப்பரான் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வருது. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா
கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றில் எது மாலிகுலார் சேப்பரான் அல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப மாலிகுலார் சேப்பரான்னா என்ன அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? மாலிகுலார் சேப்பரான் அப்படிங்கிறது என்னது, நமக்கு புரதங்கள் சரியாக மடிவதற்கு உதவக்கூடிய புரதங்களுக்கு பேரு தான் மாலிகுலார் சேப்பரான். புரதங்கள் சரியாக மடிவதற்கு, அதாவது ஃபோல்டிங் ஆவதற்கு, சரியாக மடிவதற்கு, புரதங்கள் சரியாக மடிவதற்கு உதவும் புரதங்கள். இவை தவறான புரதங்கள் உருவாவதை தடை செய்கிறது. தவறான புரதங்கள் உருவாவதை தடை செய்கிறது. என்ன பண்றீங்களா? இதான் வந்து மாலிகுலார் சேப்பரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாலிகுலார் சேப்பரான்னா கேட்பாங்க. அதே மாதிரி இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பொதுவா இது வந்து என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ரெப்ளிகேட் டு டிஎன்ஏ. சரிங்களா? மாலிகுலார் சேப்பரானோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, டு ரெப்ளிகேட் டிஎன்ஏ. டு ரெப்ளிகேட் டிஎன்ஏ. சரிங்களா? அதாவது நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ரெப்ளிகேட் என்ன சொல்றது அப்படின்னா, தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நகல் எடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நமக்கு வந்து திரும்ப திரும்ப நகல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா உதவுது. அதே மாதிரி மாலிகுலார் சேப்பரான் என்ன கேட்பாங்க, புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட புரதங்களை மடிக்கிறதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா மாலிகுலார் சேப்பரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது கீழே இருக்கிறது எல்லாமா என்ன அப்படின்னா இம்யூனோ ரெஸ்பான்ஸ். இம்யூனோ ரெஸ்பான்ஸ் நோய் எதிர்ப்புக்கு முக்கியமான ஒன்று. ஆக்சுவலா இது கேரக்டர் எல்லாமே ஜுவாலஜிக்கல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல அதே மாதிரி HB90, HSP70 இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ்டு இம்யூனோ ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. அதாவது மேம்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு செயல்பாடு. மேம்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு செயல்பாடு. மேம்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு செயல்பாடு. மேம்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து HSP90, HSP70, HSP60, SHSP எல்லாம் இருக்கு. அடுத்து HSP90. இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட், மெச்சுரைசேஷன் அண்ட் ஸ்டெபிலைசிங் பேத்தோஜன் அசோசியேட் மாலிகுலார் பேட்டர்ன். சரிங்களா? எதை பாதுகாக்குதுன்னா அதோட பேட்டர்னை என்ன பண்ணுது நமக்கு. ஏன்னா இதெல்லாம் நோய் எதிர்ப்புக்கு முக்கியமான ஒண்ணு. தமிழ் எழுதிக்கிங்க. போக்குவரத்து, முதிர்ச்சி மற்றும் நிலைநிறுத்தல். முதிர்ச்சி மற்றும் நிலைநிறுத்தல். முதிர்ச்சி மற்றும் நிலைநிறுத்தல். நோய் கிருமி எதிர்ப்பு. நோய் கிருமி எதிர்ப்பு மூலக்கூறுகள். நோய் கிருமி எதிர்ப்பு மூலக்கூறுகள். அத PAMPங்கிறது பேத்தோஜன் அசோசியேட் மாலிகுலார் பேட்டர்ன். அதுக்கு தான் பேரு PAMP. அடுத்து HSP70. இது வந்து என்ஹான்ஸ்டு பாகோசைட்டிக், அதாவது செல் விழுங்குதல், பீனோல் ஆக்சைடைஸ், ஆஸ்டோகைனேஸ், P38 அண்ட் TGS ஆக்டிவிட்டி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் கொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா? இதுல வந்து நீங்க செல் விழுங்குதல் அதை மட்டும் நினைப்பு வச்சுங்க. பாகோசைட்டிக் செல் விழுங்குதல்.
செயல்பாடு. அடுத்து enhanced phagocytic cytokine production. சரிங்களா? அதாவது செல் விலங்குதல் மற்றும் சைட்டோகைனின் உற்பத்தி. செல் விலங்குதல் மற்றும் சைட்டோகைனின் உற்பத்தி. இது எல்லாமே யார் வராங்க? இம்யூனோ ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு முக்கியமானது. நோய் எதிர்ப்பு தன்மை. பட்டீங்களா? அடுத்ததுக்கு வந்துருங்க. மாலிகுலார் சாப்ரான்ஸ். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மாலிகுலார் சாப்ரான்னா என்ன? இதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு மாலிகுலார் சாப்ரான் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொன்னேன்? புரதங்களை மடிக்க அல்லது விரிக்க இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா உதவக்கூடியதான் நமக்கு வந்து மாலிகுலார் சாப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாலிகுலார் சாப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது the protein help to fold, மடிக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா விரிக்க, மடிக்க அல்லது விரிக்க. சரிங்களா? இது என்ன பண்ணுது? நமக்கு ஒன்று கூட இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு உதவக்கூடிய ஒரு புரதம். சரிங்களா? மடிக்க அல்லது விரிக்க ஒன்று கூடி உதவக்கூடிய ஒரு புரதம். இதுக்கு தான் பேரு மாலிகுலார் சாப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா மாலிகுலார் சாப்ரான் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. புரதங்களை மடிக்க விரிக்க இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. ஸோ வேற எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அடுத்தது இது ஆல்சோ ஹெல்ப் மூவ் புரோட்டீன் இன்டு த ஆர்கனல்ஸ். சரிங்களா? அவ என்ன பண்ணுது? நமக்கு புரதங்களை உள்ளுறுப்புகளுக்கு நகர்த்த. எதுக்கு யூஸ் ஆகுது? the protein move to in cell organelles. புரதங்களை என்ன பண்ணுது? நமக்கு உள் உறுப்புகளுக்கு நகர்த்த. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி சாப்ரான் ஆர் எசென்சியல் ஃபார் செல் வயபிலிட்டி, அதாவது வாழ்நாள் திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமானது. இன்வால்வ் த மெனி செல்லுலார் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்ப இது வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லோட வாழ்நாள் திறன் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நீட்டிக்கிறதுக்கு அல்லது அதுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்றது யாருன்னா சாப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? அதனால இது முக்கியமானது. அப்ப செல்லுடைய வாழ்நாள் திறன் அல்லது வாழ்திறன் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யக்கூடியதான் இந்த சாப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஹவு மாலிகுலார் சாப்ரான் ஒர்க். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்கிறாங்க. சாப்ரான் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஹெல்ப் ஃபோல்ட் நியூலி சிந்தசைஸ்டு புரோட்டீன். புதுசா ஒன்ன உருவாக்குறது, மடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்ரான் சொல்லக்கூடியது முக்கியமான ஒண்ணு. they help transport protein across the membrane. சரிங்களா? அப்ப இது என்ன பண்ணுது? சவ்வுகளுக்கு இடையே புரதங்களை கொண்டு செல்ல உதவுகிறது. சரிங்களா? எதுக்கு அப்படின்னா சவ்வுகளுக்கு இடையே, சவ்வுகளுக்கு இடையே புரதங்களை கொண்டு செல்ல, சவ்வுகளுக்கிடையே புரதங்களை கொண்டு செல்ல. அதே மாதிரி is refold misfolded. misfoldedனா தவறாக மடிக்கப்பட்ட புரதம். அப்ப தவறாக மடிந்த மற்றும் திரட்டப்பட்ட புரதங்களை வந்து மீண்டும் மடிக்க இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ் ஆகுது. சரிங்களா? மிஸ்ஃபோல்ட், தவறாக மடிக்கப்பட்ட புரதங்களை வந்து திரும்பவும் மடிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது ஹெல்ப் டு கண்ட்ரோல் த ஆக்டிவிட்டி ஆஃப் ரெகுலேட்டரி புரோட்டீன். சரிங்களா? இது என்ன பண்ணுது? நமக்கு புரத செயல்பாடை வந்து பாத்தீங்கன்னா இது கட்டுப்படுத்துது. புரத செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு செல் இருக்கு அப்படின்னா இந்த செல்லுடைய இந்த பாயிண்ட் this help to maintain to the cellular homeostasis அப்படின்னு சொல்லக்கூடியது. செல்லோட ஒரே மாதிரியான நிலையை பராமரிக்க. அப்ப ஒரே மாதிரியான நிலையை பராமரிக்க யாரு தேவை அப்படின்னா நமக்கு சாப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது உதவுகிறது. அதாவது ஹோமோஸ்டாட்டிக்ஸ் நிலைன்னா ஒரே மாதிரியான நிலை. இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? HSP 70 அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்ப HSP 70 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா
இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? இது ஆக்சுவலா வந்து HSP70ன்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்சுவலா ஒரு ஹீட் ஷாக் புரோட்டீன். சரிங்களா? வெப்ப அதிர்ச்சி புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபோல்டு புரோட்டீன், புரதத்தை மடிக்க யூஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் த அக்ராஸ் மெம்பரைன் அண்ட் ரீஃபோல்டு மிஸ்ஃபோல்டு த புரோட்டீன். திரும்ப மடிக்கிறது, அதே மாதிரி தேவையில்லாத ஏதாவது மடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்றது. சரிங்களா? இப்படி போயிட்டு இருக்கிறதுல வந்து இப்ப இது நமக்கு தேவையான ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து இதுக்கு பக்கத்துல தேவையில்லாத ஒண்ணு வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா இது இந்த மாதிரி படியுதுன்னா இதுக்கு பேர் தான் மிஸ்ஃபோல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்றோம்? நாம இந்த மாலிகுலர் சாப்பரான் அப்படின்னு சொல்லக்கூடியதை யூஸ் பண்றோம். சரிங்களா? இதுதான் வந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் நமக்கு இந்த 70 HSP70ன்னு சொல்லக்கூடியது. அடுத்து HSP90. இதை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, நிலைப்படுத்துறதுக்கு, அதே மாதிரி ஆக்டிவிட்டி ஆஃப் ஆன்கோஜெனிக் சைலண்ட் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது கேன்சர் சம்பந்தமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்களை வந்து பாத்தீங்கன்னா அமைதிப்படுத்துவதற்கு, சரிங்களா, கேன்சர் சம்பந்தமான செல்களை அமைதிப்படுத்துவதற்கு அல்லது அது வந்து வளர்ச்சி பெறாம தடுக்கிறதுக்கு யார் தேவைன்னா HSP90 அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். அடுத்து சரி, இதெல்லாம் வந்து நமக்கு சாப்பரான் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னா எந்தெந்த மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னா அல்சிமர் டிசீஸ், அதே மாதிரி பார்க்கின்சான் நோய், அதுக்கப்புறம் அமயோட்ராபிக், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து என்னது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ALS அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு நரம்பு சிதைவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. நரம்பு சிதைவு நோய். இந்த மாதிரி நோயெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தவறான புரதங்கள் மடிவதால் ஏற்படக்கூடிய நோய். சரிங்களா? அல்சிமர் டிசீஸ், பார்க்கின்ஸ், அதே மாதிரி அமயோட்ரோபி அப்படின்னு சொல்லக்கூடிய நோயெல்லாம் வந்து தவறான புரதங்கள் மடிவதால் ஏற்படக்கூடிய நோய். சரிங்களா? தவறான புரதங்கள் மடிவதால் ஏற்படும் நோய். இது மரபு ரீதியான நோய்களை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கான்செப்ட், ஸ்கோப் அண்ட் அப்ளிகேஷன். சரிங்களா? இதை புதுசா இந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இதுல ஓவராலா வந்து என்னென்ன இதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இதுக்கு யூஸ் ஆகுது, என்னென்ன இம்பார்ட்டன்டா இதுக்கு வந்து பயன் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். மட்டும் டோட்டலா நீங்க ஓவராலா பண்ணிக்கங்க, படிச்சுங்க. அதே மாதிரி இது வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இப்ப இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜி தான் நமக்கு என்ன அப்படின்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதாவது தகவல்கள் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு இதை நம்ம வந்து இப்போ நவடேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது உயிரி தகவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இது எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயினா வந்து பயாலஜிக்கல், பயோகெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தகவல் தொடர்பு அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம், அதாவது நம்ம வந்து பயன்படுத்துறோம். சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்காக மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிஎன்ஏ மற்றும் புரத வரிசைகள், டிஎன்ஏ மற்றும் புரத வரிசைகள் போன்ற சிக்கலான தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்ய. உதாரணத்துக்கு டிஎன்ஏ, புரத வரிசைகள், டிஎன்ஏ புரத வரிசைகள்
போன்ற பெரிய சிக்கலான தரவு தொகுப்புல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பகுப்பாய்வு செய்து விளக்குவதற்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதை நாம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வேற எதுல பயன்படுத்துது அப்படின்னா உயிரியல் சம்பந்தமான இப்போ ஒரு உடம்புல எவ்வளவு செல்கள் இருக்கு, எவ்வளவு நமக்கு ஆர்பிசி இருக்கு, இப்ப டபிள்யூபிசி இருக்கு, இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வளமான ஒரு ஆண் அல்லது பெண் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இத்தனை லட்சம், ஒரு 1.5 லட்சம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா டபிள்யூபிசி பாத்தீங்கன்னா இது ஒரு வளமான ஆண். சரிங்களா? இப்ப இதே ஒரு டெங்கு ஃபீவர் மாதிரி, எய்ட்ஸ் வைரஸ் மாதிரி எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப டபிள்யூபிசியோட அளவு என்ன பண்ணும், குறைஞ்சுக்கிட்டே போகும். ஸோ இது நமக்கு என்னது, நோய் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த பிளேட்லெட்ஸோட கவுண்டிங் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நாம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்பிசி ரத்த சோகை மாதிரி நோய் ஏற்படுது அப்படின்னா ஆர்பிசியோட இது நமக்கு என்ன பண்ணும், இது குறைய ஆரம்பிக்கும். இப்போ பிளட் சம்பந்தமான நோய்கள் வந்துச்சு அப்படின்னா ஆர்பிசியோட எண்ணிக்கை என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். ஸோ ஆர்பிசிங்கிறது ஒரு வளமான ஆண்ல இவ்வளவு இருக்கு, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சுக்கலாம். டபிள்யூபிசியும் அளவுக்கு அதிகமானா இதுவும் ஒரு வகையான ஜெனட்டிக்கல் டிசார்டர் நோய் தான். சரிங்களா? அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நமக்கு இதுல இருக்கணும், அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. சரிங்களா? அதை ஒண்ணு பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது முக்கியமான பயன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல நான் ஓவராலா சொல்லிடுறேன் உங்களுக்கு, சும்மா பார்த்து வச்சுங்க போதும். வேற இதுல COVID-19 இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தயாரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆராய்ச்சிக்கு மிக பயனா இருந்தது எது அப்படின்னா நமக்கு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதாவது சார்ஸ் CO COVID-2 இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, தடுப்பூசிகள் தயாரிப்பதற்கு இங்க நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். அதே மாதிரி மருந்து பொருட்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா தயாரிக்கிறதுக்கு, மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொதுவா நம்ம இந்த தகவல் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி மரபியல் வரிசை முறை, மரபியல் அதே மாதிரி வரிசை முறை. இப்ப மரபணு தகவல்கள் எப்படி இருக்கு, மரபணு நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை பாத்தீங்கன்னா ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்ப மரபணு நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு தலைமுறை இருக்கு அப்படின்னா ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறை, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ராயல் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப அந்த ராயல் டிசீஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எடுத்துக்கும் பொழுது XY இப்படி எடுத்துக்கலாம். இப்ப எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இது மேல் கேரக்டர் அப்படின்னா X இது ஆக்சுவலா X லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப X வழியா தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இது பரவும். இப்ப இந்த ஒரு Xல நோய் இருந்தாலே இந்த ஆண் பாத்தீங்கன்னா நோயுடைய ஆண். ஏன்னா ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் 1 மட்டும் இருந்தா கடத்தி, 2 இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா நோயுடைய பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? அப்ப உதாரணத்துக்கு ஒரு இது மட்டும் இருக்குது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த பெண் கடத்தி பெண். ஒரு ஜெனரேஷன்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தி கொண்டு போறவங்க. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மூலமா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம செக்கர் கூட நம்ம யூஸ் பண்றோம் பாருங்க. இது பாரம்பரிய வழிமுறையா வச்சு நம்ம என்ன பண்றதுன்னா கால்குலேட் பண்றது, அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி நோய் இருந்திருக்கு அடுத்து வரலாம் அப்படிங்கிறதுக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு பெண் எடுத்துக்கிறேன். இந்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு கடத்தி பெண், ஒரு சாதாரண ஒரு ஆண், இவருக்கு எந்த நோயும் கிடையாது. அப்ப பாருங்க, ஒரு கடத்தி பெண் நார்மல், அதே மாதிரி XY அப்ப 2 பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை. இப்போ ஒரு ஆண் குழந்தைக்கு மட்டும் என்னது அப்படின்னா நோய் வருது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை மட்டும் கடத்தி பெண் குழந்தையா இருக்கு. சொல்ல போனா அதுக்கு நோய் கிடையாது. அப்ப இதுல பாருங்க நோய் சதவீதம் அப்படிங்கிறது 25%. யாருக்கு இருக்கு, ஒரே ஒரு ஆணுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நோய் ஏற்படுது. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
நம்ம அவங்க மேரேஜ் பண்ணிக்கக்கூடியவங்களுடைய பிளட்டை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது யாருக்கு வந்து இவங்க ரெசசிவா இருக்காங்களா அல்லது இவங்களுடைய ஜீன் வந்து டாமினண்டா இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு டிசீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து இதை நம்ம கண்டறிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ கண்டறிஞ்சிட்டு டிஃபெக்டிவா இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்றதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த புரத கட்டமைப்புகள் அதோட செயல்பாடு இதையெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இது ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுல கொடுத்துருப்பாங்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நமக்கு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபாதர் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் யாருன்னு கேட்பாங்க. இதை நோட் பண்ணிக்க. ஃபாதர் ஆஃப் உயிர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், உயிரி தகவல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபாதர் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபாதர் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். யார் அப்படின்னா மார்கரெட் ஒக்கல்டாஃப் அப்படின்னு வருது ஒரு பேரு. ஃபாதர் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அவர் பேரு மார்கரெட் ஒக்கியலோ, OAKLEY, ஒக்கியலே டாஹவ், DAYHFF, டாஹவ். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா இதுல கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே இது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1978. சரிங்களா? இப்ப டிஎன்ஏ சீக்வன்ஸ் டேட்டா இருக்கு அப்படின்னா நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம், பொதுவா அதுல இருக்கக்கூடிய அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் இதோட கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா, அதுவும் நமக்கு முக்கியமானது. இப்ப உதாரணத்துக்கு வந்து நாம அலனைன் அப்படின்னு பேர் வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப அலனைன் அப்படின்னு பேர் வைக்கிறோம்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்டா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ALA அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்டா நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு லைசின் அப்படின்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம், LYS அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பேர் வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில தான் நமக்கு என்ன பண்றாங்கன்னா நேம் வைக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இதுல கொடுத்திருக்கிற கான்செப்ட். ஸோ இது இருக்கக்கூடிய வேற எதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்கு, இதை பார்த்து வச்சுங்க போது. இது ரொம்ப டீட்டெயிலா என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இதை பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஜீன் தெரப்பி இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்ப என்ன பண்றோம்னா ஜீன் சிகிச்சை அப்படி இருக்கு இல்லைங்களா,
அந்த மெத்தடுக்கெல்லாம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படை நம்ம என்ன பண்றோம்னா ப்ரிவியன்ட் டு த டிசீஸ், இதை வந்து நம்ம கியூர் பண்ண முடியும். அந்த டிசீஸ் வராம என்ன பண்ண முடியும்னா தடுக்க முடியும். அதனாலதான் என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல வந்து இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இதுதான். சரிங்களா? இதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள வந்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற வந்து என்ன பண்றாங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம கல்ச்சர்ல அந்த மாதிரி இல்லை. ஆனா வந்து ஃபாரின் கல்ச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இது பண்ணிட்டு டிசீஸ் எல்லாம் என்ன இருக்கு, என்ன A to Z அந்த மாதிரி அவங்களுடைய பாடி கண்டிஷன் என்ன, அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்மோக்கிங்கா அல்லது வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்டா இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு தான் அவங்க மேரேஜை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஜீன் தெரப்பிங்கிறது, ஜீன் சிகிச்சை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய வழிமுறை வழியா வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து ஒரு நோய் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப அந்த நோயை வந்து நம்ம என்ன பண்றது கியூர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், அதுதான் வந்து ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை நோட் பண்ணிக்கங்க. ஜீன் தெரப்பி கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் ஜீன் தெரப்பி மெத்தட், ஃபாதர் ஆஃப் ஜீன் தெரப்பி அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பிரெஞ்ச் ஆண்டர்சன். வில்லியம் பிரெஞ்ச் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜீன் தெரப்பி. வில்லியம் பிரெஞ்ச் ஆண்டர்சன். பிரெஞ்ச் ஆண்டர்சன் இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜீன் சிகிச்சை. ஜீன் சிகிச்சை முறையில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பர்சன். அப்ப ஜீன் தெரப்பி பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஜீன் தெரப்பி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு உடல செல்கள்ல ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்போம்லயோ அல்லது எக்லயோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப அப்படின்னா இப்ப ஒரு மதரோடைய ஸ்போம் பிளஸ் வந்து ஒரு ஃபாதரோட ஸ்போம் பிளஸ் மதரோட எக்ஸெல் ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு எடுத்து அதுல ஏதாவது டிஃபெக்டிவா புரோட்டீன் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிபிஷியலா என்ன பண்றாங்க திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் மெத்தட். சரியா? பொதுவா வந்து ஜீன் தெரப்பி அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ரீப்ளேஸ் த நான் ஃபங்க்ஷனல் ஜீன். replace a non-functional gene. செயல்படாத ஜீனை நீக்கி அதை நம்ம என்ன பண்றது அப்படின்னா தேவையில்லாத ஜீனை என்ன பண்றது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணும் நமக்கு அது செயல்படும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி ட்ரக்ஸ் டெவலப்பிங். ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரைலாம் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப எந்த நோய்க்கான இப்ப உதாரணத்துக்கு வந்து பொதுவா நம்ம வைரஸ் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நோயை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா இதுதான் வந்து இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட். அப்படிங்கும் பொழுது இப்ப இந்த நியூக்ளிக் ஆசிட்டுக்கு என்ன ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணா இது வந்து டீகம்போஸ் ஆகுது, அதோட வளர்ச்சி தடைபடுது அப்படிங்கறது என்ன பண்ணலாம் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்றாங்க டிசீஸை வந்து கியூர் பண்ணக்கூடியது. சரிங்களா? அதை இதை பார்த்து வச்சுக்க. மைக்ரோபியல் ஜீனோம் ப்ராஜெக்ட் SCP. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் லெவல்ல யூஸ் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே இந்த கான்செப்ட் தான். இப்ப நமக்கு வந்து ஒரு சிலது என்ன பண்றோம், நாம டிவியில விளம்பரம் பார்ப்போம். விளம்பரம் பார்க்கும்போது எங்கன்னா சொல்லுவாங்க ஒரு சாதாரண ஒரு சோப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 எலுமிச்சம்பழங்களின் சக்தி அப்படிம்பாங்க. சரிங்களா? 5 ரூபா சோப்புக்கு 100 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா அதுக்கு கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்றாங்க, சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எந்த ஃபங்கஸோ எந்த பாக்டீரியாவோ அதை என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து
இப்போ இந்த மாதிரி பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து தான் நமக்கு என்ன பண்றாங்க சிட்ரிக் ஆசிட். இப்போ வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் சிட்ரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இப்போ அந்த ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜரை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து சிட்ரிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பாக்டீரியாவில இருந்து நம்ம என்ன பண்றாங்க நமக்கு இன்சுலின் அப்படிங்கறத வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே இப்போ எந்த ஃபார்மேஷன் நமக்கு இதானா இந்த நமக்கு இன்சுலின் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இன்சுலின் வந்து நமக்கு என்னென்ன கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆர்டிஃபிஷியலாகவே அந்த காம்பினேஷனை ஆட் பண்ணி நம்மளால தயாரிக்க முடியும். சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே பாருங்க டைனோகாக்கஸ் ரேடோரன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் வேர்ல்டு டஃபஸ்ட் பாக்டீரியாவாமா. சரிங்களா, இது அதிகப்படியான கதிர்வீச்சை வந்து பாத்தீங்கன்னா தாங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. சரிங்களா, இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஒரு வகையான ரேடியேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு டாக்ஸிக் கெமிக்கல்ஸை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்றாங்க இந்த மாதிரி பாக்டீரியாக்களை வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒண்ணு, இதை பார்த்து வச்சுங்க. இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஆர்கியோகுளோபஸ் ஃபுல்ஜிடஸ். இதை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியம் தெர்மோடோகா மரிட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்விரான்மெண்டல்ல வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ரெமடைசேஷன் மீள உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது மீளுருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரிங்களா, அப்ப மீளுருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு என்ன ஏற்கனவே அந்த நமக்கு இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அந்த பொல்யூஷனை வந்து ரீகால் பண்றதுக்காக அதாவது நம்ம அதை டோட்டலா நம்ம சாப்பிட்டு அதை டீகம்போஸ் பண்ற மாதிரி. உதாரணத்துக்கு வந்து ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு நமக்கு சூடோமோனாஸ் பூட்டிடா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுவார். சரிங்களா, அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெட்ரோலை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியதா இருக்கும். ஸோ இதுக்கு காம்பினேஷனுக்கு அவர் என்ன பண்றாரு கேம்பரையும் கேசோலினும் என்ன பண்றாரு அப்படின்னா யூஸ் பண்றாரு. கேம்பர்னா கற்பூரம், இதை ரெண்டையும் இது பண்ணிட்டு சூப்பர் பக் அப்படிங்கிறத தயாரிக்கிறார். இதை கொண்டு போய் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாக்டீரியாவில் கொண்டு வைக்கிறார் அப்படின்னா இந்த பாக்டீரியாவுக்கான ஃபுட் எது அப்படின்னா அங்க கடல் பரப்புல மிதந்துட்டு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் தான் இதுக்கான ஃபுட்டு. அப்ப அந்த கச்சா எண்ணெய் பூரா சாப்பிட்டு டீகம்போஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கேஸா மாத்தி வெளியேற்றிடும், கார்பனா மாத்தி என்ன பண்ணிடும் அப்படின்னா இது மேலேற்றிடும். ஸோ இந்த இடத்துல பொல்யூஷன் அப்படிங்கறத வந்து நமக்கு என்ன ஆகுது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மைக்ரோப்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நாம டெவலப் பண்ண முடியும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க இந்த கரீன் பாக்டீரியம் குளுட்டோமேனிக்கம் என்ன பாக்டீரியம்னா கரீன் பாக்டீரியம் குளுட்டோ பாக்டீரியம் சொல்லக்கூடியது எதை தயாரிக்குது அப்படின்னா லைசின் அப்படிங்கறத வந்து அதிக அளவு உற்பத்தி செய்யுது. அதே மாதிரி லாக்டோகாக்கஸ் லாக்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பால் தொழிற்சாலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பாலை தயிரா மாற்றக்கூடிய தொழிற்சாலைகள்ல வந்து என்ன பண்றாங்க இதை அதிக அளவு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயாட்டிக் வந்து பாத்தீங்கன்னா பேசில்லஸ் ஆந்த்ரோசிஸ். சரிங்களா, பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அதாவது ஆந்த்ராக்ஸ் நோய். இது வந்து உடம்பு ஃபுல்லா அப்படியே கொப்பளமா போட்டுரும். டெரரிஸ்ட் என்ன பண்றாங்க அந்த காலத்தெல்லாம் வந்து 2001 அந்த மாதிரி டைம் எல்லாம் அவங்க யூஸ் பண்றக்கூடிய போஸ்டல் கவர்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒட்டிடுவாங்க. இதை பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா பாடிக்குள்ள இந்த ஆந்த்ராக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது போயிட்டு அவங்களுக்கு டிசீஸை ஃபார்ம் பண்ணும். இது ஒரு வகையான பரவல் நோய். இதையெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு இதுல என்ன பண்றாங்க பயோ வெப்பன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொரோனாங்கிறதே என்ன அப்படின்னா ஒரு வகையான பயோ வெப்பன் தான். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு அதை எதை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டோட்டலா வந்து நிறைய எனர்ஜி வேஸ்ட். ஒரு வைரஸை பரப்பி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் மொத்த பொருளாதாரமும் சீர்குலைஞ்சிடும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்செப்ட். அதான் சீனா என்ன பண்ணாங்க அவங்க அமெரிக்காவுக்கு பிளான் பண்ணாங்க, ஆனா மொத்த உலகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆகி போச்சு. அடுத்தது எவல்யூஷனரி ஸ்டடீஸ்.
அப்போ என்விரான்மெண்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடம் அதிகமான பொல்யூஷன் ஆயிருக்கு, அந்த பொல்யூஷன் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அங்கே கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், பயிர் பாதுகாப்பு, அதே மாதிரி நமக்கு வந்து எந்தெந்த வகையான பயிர்களை வந்து எந்தெந்த இடத்துக்கு அதிகமாக கல்டிவேட் பண்ணலாம், அந்த இடத்துல அதிகமாக என்ன நோய் பரவி இருக்கு, என்ன கண்ட்ரோல் மெஷர், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அடுத்தது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், பூச்சிக்கு எதிராக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாம பாக்டீரியாவை என்ன பண்றோம், நாம இதை பயன்படுத்துறோம். சரிங்களா, இது வந்து நமக்கு அந்த நிறைய பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர் இதுக்கு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு பூச்சிகள் அழிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி நம்ம வேற என்ன யூஸ் பண்றோம், விட்டமின் ஏ தயாரிக்கிறது, அயன், இதெல்லாம் வந்து நிறைய மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதைத்தான் நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ வெட்னரி சயின்ஸ்ல பயன்படுத்துறோம். இந்த மாதிரி நிறைய இதில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பயன்படுத்துறோம். சரிங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நமக்கு தகவல்கள் சொல்லக்கூடியது இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு நான் இருக்கிற மாதிரி இருந்தா நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொஸ்டினா கொடுத்துட்றேன், நீங்க அதை பார்த்துக்குங்க. சரிங்களா, இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இந்த மாலிகுலர் பயாலஜி ஃபுல்லாவே உங்களுக்கு நாளைக்கு ஃபுல்லா டைம் எடுத்துக்கங்க. சரிங்களா, நீங்க எனக்கு எப்ப எழுதி காமிக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை ஈவினிங்குள்ள எழுதி காமிக்கிற மாதிரி பார்த்துங்க. சரிங்களா, அதே மாதிரி சண்டே வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா இதையும் சேர்த்து படிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு கண்டினியூஸா 2 டெஸ்ட் இருக்கு. சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. எது அப்படின்னா மாலிகுலர் பயாலஜி ஃபுல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுக்கு படிக்கணும். இந்த 2 ஒர்க் இருக்கு. ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சண்டே டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிருங்க. படிச்சிடலாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க.